2025 நீங்க மறக்க முடியாத தருணமா எதாவது? நல்லா கேட்டீங்க. மறக்க முடியாத தருணம் பிரேக்கப் தான். அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அதனால சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2025 நீங்க மறக்க முடியாத தருணம்? அம்மா மறக்க முடியாத தருணம்னா எங்களுக்கு புது வண்டி ஒன்று வாங்கி தொலைஞ்சு போச்சு அம்மா. எங்கள் வீட்டுக்கார் வண்டி ஓட்டியிருந்தாங்க, அந்த வண்டி தொலைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், சாப்பாடுக்கு வறுமையில் வாழ்ந்துட்டோம். இன்னும் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், கடன் வாங்கி பிரச்சனைகள் அதிகமாக போயிடுச்சு. 2025 நீங்க மறக்க முடியாத தருணமா எதை நினைக்கிறீங்க? நான் சவுத் சைட் டிராவல் பண்ணதில்ல, நார்த் சைடில் தான் இருப்பேன். சவுத் சைட் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். அந்த 1 வீக் ஃபுல்லுமே ஹாப்பியாக இருந்துச்சு. 2025 உங்களோட மறக்க முடியாத தருணம்? வேணா நீங்களே புரியுங்க. உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் இந்த 2025 என் பர்த்டே எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வந்துச்சு. நெகட்டிவாகவும் சரி பாசிட்டிவாகவும் சரி நிறைய சர்ப்ரைசஸ் வந்துச்சு. ஸோ அதனால என் பர்த்டே வந்து எனக்கு ஸ்பெஷல். நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் போனேன். அது வந்து பயங்கரமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையும் பார்த்தது ப்ளஸ் ஸ்ரேயா கோஷல் கான்சர்ட்ஸ் நிறையா இந்த இயர் நான் போகணும்னு நினச்சேன். நான் போனேன், அது நல்லா இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக இதுதானே சொல்ல முடியாது. பட் நான் நிறைய இடத்துக்கு போகும்போது எனக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சு. அது எதுவுமே மறக்க முடியாது. டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு பேங்க்கில். ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் மலேசியாவுக்கு. ஒரு அவார்டு மாதிரி கிடச்சி போயிட்டு வந்தோம். குட் ஃபேமிலி குட் ஒர்க், வேறு என்ன வேணும். ஒரு லேட்டஸ்ட் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன எடுக்கிறீங்களே இதுதான். 2025 வந்து இப்படி ஆரம்பிச்சதே தெரியல. இப்போ டக்குன்னு பார்த்தா டிசம்பர் 2க்கே வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போன ஒரு இயராக இருந்தது. எனக்கு மறக்க முடியாததான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். அது வந்து எனக்கு மறக்க முடியாதது. அண்ட் இப்போ நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் எங்களுக்கு. ஃபேம் டைமாக இருக்குது இப்போது எங்களுக்கு. அது ரொம்ப ஹாப்பியானது. 2025 நீங்க மறக்க முடியாத தருணமா நடக்கலையே. ஆக்சுவலி இல்லை நான் சொன்னேன், அவங்க நாங்களாம் ஒன்றுதான். எனக்கு அந்த மாதிரி மறக்க முடியாத நினைவுகள்லாம் மறக்க முடியாதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. லாஸ்ட் இயர் ஜான்வரிலேருந்து இந்த இயர் ஜான்வரிலேருந்து டிசம்பருக்கும் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் அப்படியே ஓடிடுச்சு. மறக்க முடியாத தருணம்ன்றது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக போச்சு இந்த வருஷம். ஸோ நாங்கள் சிதம்பரம் எங்கள் சொந்த ஊர், அங்கே போயிருந்தோம். அங்கே ஆருத்ரா தரிசனம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோம், தரிசனம் பார்த்தோம், ஆணி திருமஞ்சனம் பார்த்தோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக லாஸ்ட் இயர்ஸ்லாம் விட இந்த 2025 வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போச்சு. அதுதான் நம்ம எங்களுக்கு காலேஜோட ஃபைனல் இயர் முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த காலேஜையும் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2025 மறக்க முடியாத தருணம்னா நான் ட்ரிப்பு இந்த ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதுதான் மோஸ்ட்டாக நான் மறக்க வேண்டியது. 2025 ஒரே வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா என்ன வேர்ட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 3 மாதம் நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் நிறையா நடந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரோலர் கோஸ்டர். ஸோ இந்த 2025க்கு நீங்க எதனா ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன டைட்டில் கொடுக்கணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இயர் ஃபுல்லாக. இயர் ஆஃப் ஜென்சிஸ் அவ்வளோதான் சொல்ல. ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறபடி தான் வீடு கேட்குது, அவங்க சொல்கிறபடி தான் நாடும் கேட்கும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் they are going to be the deciding factor. 25க்கு நீங்க ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன டைட்டில் கொடுக்கணும்? அவங்க சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி என்னன்னா அவங்க போயிட்டாங்க, இங்கே இல்லை. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பிரேக்கப் ஆச்சு. அதனால அந்த மாதிரி ஹபீபினே வச்சுருவோம். உங்க 2025க்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா என்ன டைட்டில்? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறீங்களேடா. Farewell. Yeah, it was the end of a lot of things. An end of a chapter maybe. 2026 உங்களுக்கு என்ன மாதிரி அமையணும்னு விரும்புறீங்க? ஜிம்முக்கு போகணும்னு வேற எதுவும். ஆக்சுவலாக இப்போ ஸ்டடீஸ் முடியுது. ஒரு நல்ல ஜாப் கிடைச்சு நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய சேஞ்சஸ் வரும்னு மேபி வரலாம். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். 2026 லைக் ஃபன்னா இருந்தா போதுங்க. லாட்ஸ் ஆஃப் நியூ திங்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்சஸ்க்கு நான் லுக் ஃபார்வர்ட். 2026ல என்ட்ரா வரீங்க. எப்படி அந்த 2026 உங்களுக்கு அமையணும்னு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது நாங்கள் வந்து இப்போ படிச்சு முடிக்க போகிறோம் அப்படிங்கிறனால லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த வேர்ல்டு இருக்க போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நாங்கள் இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா அமைஞ்சா சரி. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம்தான். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. யாராவது நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு கேட்கணும். நம்ம வந்து பார்த்தா மற்றவங்க நம்மளுக்கு தெரியணும். நம்ம சென்ஸ் பண்ணால் ஃபீல் பண்ணணும். கை காலெலாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா 6 மணிக்கு அதான் லைஃபு. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் போனஸ். ஸோ அதனால் இப்படியே போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. எந்திரிக்காத வரைக்கும் ஓகே தான். இந்த வருஷத்துக்கு அப்புறமாச்சு கடவுள் நல்ல விஷயத்த கொடுக்கணும். 2026 ஒரு நல்ல விஷயம் வரணும்.
ஒரு ஆட்சிக்கும் நல்ல விஷயம் வந்தால் நல்லது, நல்ல ஒரு விஷயம். ஜாய் தான், பாசிட்டிவா போகணும் எல்லாருக்கும், அதுதான். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு நம்புறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து இந்த நியூமராலஜிலாம் கொஞ்சம் அதிகமா நம்புவேன். அது பிரகாரம் பார்க்க போது அதை கொஞ்சம் பாசிட்டிவாகவே எழுதியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட பாசிட்டிவாக இருக்குன்னு நம்புகிறோம். ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, லாஸ்ட் இயரில் நான் நினச்சி நடக்காதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் வெயிட்டிங் டு டூ த திங். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை எப்படி பண்ணலான்னு. ஸோ என்னென்ன மிஸ் பண்ணணுமோ அதை வந்து இந்த முறை கொஞ்சம் அதிக உஷாராக கொஞ்சம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வருஷம் நமக்கு பிடிச்ச எல்லாரும் போயிடுவாங்க, எல்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அதனால சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சினிமாவில் தளபதி விஜய் போயிடுவாங்க, ஐபிஎல்ல தலை தோனி போயிடுவாங்க, ஃபுட்பால்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ போயிடுவாங்க. 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்க போறது இல்லை. அது பாட்டுக்கு அது ஃப்ளோவில் போட்டு சொல்லக்கூடாது. இது பண்ணியிருக்கலாமே, நம்ம பண்ண முடியும் 2025 அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்சனாலிட்டி வைஸ் இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது நினச்சேன். பட் இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 2026 வந்து நான் கண்டிப்பாக நிறைய சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி எதுவும் இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நிறைய வெளியே போயிருக்கலாம், ஒரு புது ஸ்கில் ஏதாவது கற்றுக்கலாம் அந்த மாதிரி. தனியா இருக்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தனியா இருக்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கலாம், அது கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து தப்பா தான் போய் முடியும், அது கரெக்டா முடிய மாட்டேங்குது. இருக்குமா, 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, வேற ஜாப்ல போய் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் அரௌண்ட் 25 இயர்ஸாக இருக்கேன். ஸோ லாயல்ட்டின்னு ஒரு இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதனால் தங்கி இருந்துட்டோம். பட் ஒரு 2 பேங்க்லேருந்து வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. 25ல நீங்க ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல, சோ இத பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணிருக்கா? அதே இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப கான்சென்ட்ரேட் சுத்தாம கொஞ்சம் வேலை ஏதாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்னும் 25ல மிஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மெயினாக நான் ஊருக்கெல்லாம் ஃபுட்டு ஆமாம், மிசோரம் நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன். சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்காதுல்ல, அந்த சவுத் இந்தியன் ஃபுட்டை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணார். கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே நம்ம பிளான் போட்டு அது மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இப்போ இதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. 2025ல இது நம்ம பண்ணிருக்கலாமே, இதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கிறேன். ஸ்கூல் ட்ரிப் அம்மா அப்பா விட ஆக்சுவலி 2025 நியூ இயர் நாங்கள் மீட் பண்ணலை. ஸோ இந்த நியூ இயர் எங்கள் ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து பண்ணணுன்ட்டு இப்போ 12 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நிறையா கேம்ஸ் அதெல்லாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஹோல் இயரும் அப்படியே இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சே 1 2 3 ஹாப்பி நியூ இயர். 2025ல நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் யாரையும் நம்ப கூடாது. 2025 உங்களுக்கு என்ன கற்றுக்கணும்? யார்கிட்ட எப்படி பழகணும், எந்தெந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். 2025 உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாக விலையேறுது. அத்தியாவசிய பொருட்கள் கம்மியாச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லா மக்களும் அடிப்படை வந்ததில் தான் வராங்க. அது எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இந்த பீச்சில் கிடைக்கிறது தான், ஒன்றுமே ஒரு நேரம் கிடைக்கலன்னா உட்காந்துருக்கோம். அதுக்கு ஒரு கடன், அதுக்கு ஒரு வட்டி, இப்படியே கட்டிட்டு தான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்களுக்குலாம் என்னைக்கு ஒரு முன்னேற்றம் வரும்னே தெரியல. கடவுள் ஒரு நல்லாட்சி கொண்டு வரட்டும், எல்லாருக்கும் மக்களோட நல்ல மனசு வரட்டும், கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நிறைவாக வரட்டும். அவர் 2025ல நீங்க லேர்ன் பண்ண லெசன் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வருஷத்துல ஒரு அனுபவமா இருக்கும். இட்ஸ் நத்திங் லைக் தட். பாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய பாடங்கள் தான் கற்றுட்டு இருக்கோம், ஒவ்வொரு மூலியமா ஒவ்வொருத்தவங்க மூலியமாவா. பட் நைஸ், இன்னும் கொஞ்சம் அடுத்தது இதோட பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்றோம். மறக்க வேண்டிய விஷயம் 2025ல எதை சொல்லுங்க? மறக்க வேண்டிய விஷயம் மறக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே குட் மெமரிஸ் தான். பிக்கஸ்ட் மிஸ்டேக் 2025ல நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுது. காசு எவ்வளோ செலவு பண்ணேன்னு பார்க்காம செலவு பண்ணிட்டேன், அது தோணுது. 2025ல நீங்க பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக்கா எதை நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணதே, வேற எதுவும் கிடையாது. என்ன 26ல ஒரு ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏர்ன் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும், வேற எதுவும். வந்த வரைக்கும் நல்லா இருந்தேன். அடுத்த 6 மாதம் எப்படி இருந்ததுன்னு எனக்கே தெரில. வந்து என்னென்னமோ புதுசாக மாற்றங்களை அமைத்து கொடுத்துட்டு போயிட்டேன். குட் பை 2025. பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா நான் பிளான் பண்ணாத பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ஃப் சொன்ன மாதிரி நான் வெளியே ஒர்க் பண்ணிருக்கனால முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி ஃப்ளைட்ல எப்போ போகணும் எப்போ வரணும் தெரிஞ்சா நல்லா இருந்திருக்கும். நிறைய செலவுகள் அதுக்காக ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் பட்ஜெட்டிங்லாம் சரியா பண்ணல. அதான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் வீட்டை பற்றி நாங்கள் சரியா பிளான் பண்ணாத இருக்கோம். அது வீடு கட்டுறது, அதை பற்றி வாங்குறது, அதை பற்றி that is one of the mistake we made it, but very hopeful that we'll do it
பாசிட்டிவ்லி இன் திஸ் 2026. உங்களுக்கு 2025ல நீங்க பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா நீங்க எதை கன்சிடர் பண்ணீங்க? இதுதான் சொல்றேன், சென்னைக்கு அடிக்கடிக்கு வந்திருக்கணும். அதுதான் வரல. நான் எப்பெல்லாம் யாரும் இல்லாம தனியா இருக்கணும் அப்ப எடுக்கிற டெசிஷன் எதுவுமே கரெக்டா போய் முடிய மாட்டேங்குது. யாராச்சும் இருக்கும்போது நான் எடுக்கிறேன்னா அது வேற. 26ல அரசியல் பொலிட்டிக்கல் அதுல என்ன மாற்றம் வரும்? தளபதி சிஎம் ஆயிடுவாரு. 2026ல என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? லைஃப்ல சேஞ்ச்னா கொஞ்சம் எல்லாரும் ஓல்டரா ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ வளர்ந்துட்டே இருக்கனால ஓகே இன்னும் கொஞ்சம் மோர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கு. மற்றபடி இப்போ என்ஜாய் பண்ற லைஃப் அதே அப்படியே மெயின்டைன் பண்ணி லிவ் ஹாப்பி அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான். 2026ல அரசியல்ல ஏதாவது மாற்றம் வரணும்னு ஏ அம்மா, ஆட்சிக்கு வர வேண்டிய ஐயா எங்க ஐயா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அரசியல் மாற்றம் எனக்கு தெரிஞ்ச எதுவும் பெருசா வர மாதிரி தெரியலங்க. என் ஒப்பீனியன் தான் இது. இப்போ ஸ்போர்ட்ஸுக்குலாம் நிறைய நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். ஸோ ஸ்போர்ட்ஸுக்குலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஓவரால் சப்போர்ட் பண்ற மாதிரி எது இருந்தாலும் ஓகே தான். கண்டிப்பா வரணும், தளபதி தான் வரணும். இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷுவரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு நினைச்சு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் 2026ல வந்து ஆப்வியஸ்லி டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் உண்மையாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கறது விஜய். பிகாஸ் எல்லாருமே மக்களும் அதுதான், பெரும்பாலான மக்கள் யூடியூபை ஓபன் பண்ணாலே மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது விஜய் தான். இளைய தலைமுறை வரட்டுமே, நல்ல விஷயம் தானே. எல்லாரும் இப்படியே இருந்தா இப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்ல விஷயம் தானே. இது ப்ராக்டிக்கலா பேசணும்னா நான் வந்து ஒரு விஜய் ஃபேன். பட் விஜய் ஃபேனுன்றதுனால தளபதி வின் பண்ணுவாரா அப்படின்னா தெரியாது, ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் கண்டிப்பா வந்து ஓட்டிங்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ ஆப்போனண்டா வந்து உக்காரத்துக்கு ரூலிங் பார்ட்டிக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு வந்து விஜயை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி பார்க்கறதுனால தே ஹாவ் ஃபுல் ஹோப் ஆன் விஜய். 2026ல எந்த மாதிரி அரசியல் மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசுலா நான் பெங்களூர்காரங்க. ஓட்டுக்கு காசு வாங்காம நியாயமா ஓட்டு போட்டா யார் வந்தாலும் சந்தோஷம். எந்த மாதிரி அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? ஐயோ அரசியல் ஒண்ணு கேட்டாதீங்க. சொன்னா திட்டுவீங்க. எனக்கு என்னன்னா ஒரு சேஞ்ச் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஓகே. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு சேஞ்ச் உண்டாகும். அது வந்து அது இட் மே பி 80-20 ஆர் 50-50 பட் there is going to be a change. பிஜேபி வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். 2026ல அரசியல் என்ன மாற்றம் வரும்? ஏ அம்மா, மாற்றம் சொல்ல போனா நிறைய இருக்கு ஐயா. தங்க பிள்ளை தங்க ரேட்டு 1 பவுன் ஆகி போச்சாப்பா, 1 லட்சம் ஆயிடுச்சாப்பா. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல வாங்க மாட்டோம், நான் பார்க்க மட்டும் தான் செய்வோம். 2025க்கு ஒரு குட் பை. எல்லாருக்கும் ஒரு பாய் தான். இனி உங்க கூட எல்லாம் சுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் பாய். குட் பை லைன் 2025க்கான ஒரு குட் பை லைன் எது Bye bye 2025. பை 2025. உங்களுக்கு 2025க்கான குட் பை லைன் என்ன சொல்றீங்க? போய் தொலை, நான் 26க்கு போறேன். இந்த வருஷத்துக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லி அனுப்பணும். இந்த வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் போகட்டும், நல்ல விஷயம் தேடி வரணும், எல்லா மக்களுக்குமே நல்லது கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கடவுள் எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறேன், எல்லாருக்கும் இதுக்கோசம்.